My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஆந்திரால, கேரளால, பாண்டிச்சேரியில, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய விதமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த வீடியோல சில முக்கியமான அப்டேட், எஸ்பெஷலி கேரளா அண்ட் பாண்டிச்சேரியில ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது ரெண்டுமே ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் தான், இன்னும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரல. ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மிஸ்பா அகாடமியில நீட் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஒருவேளை கவுன்சிலிங் ரிலேட்டடான கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா அசிஸ்டன்ஸையும் மிஸ்பா அகாடமி செய்கிறோம். ஸோ தேவையுள்ள நபர்கள், தேவையுள்ள மாணவர்கள் அந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்ல அந்த டீடைல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு பாண்டிச்சேரியில பார்த்தலாம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ஃபார் யூஜி நீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல நோட்டீஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா இது நேற்றுக்கு வந்த நோட்டிபிகேஷன் 25ஆம் தேதி. ஆக்சுவலா நமக்கு வந்து நிறைய முக்கியமான அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. நான் ஒன் பை ஒன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். 25th அன்னைக்கு நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய சைட்ல ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சென்டாக்லுடைய வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணும்போது அதனுடைய டிஸ்கிரிபன்சிஸை அவங்க மென்ஷனும் பண்ணிருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சப்மிட்டட் அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் இன் தி ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் டேஷ்போர்ட். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லயே அந்த இது காமிக்கும். அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் சர்டிபிகேட்ஸ் டு பி அப்லோடட் இஃப் எனி மே பி சப்மிட்டட் யூசிங் தி டேஷ்போர்ட் அண்டர் அப்ஜெக்ஷன்ஸ் லிங்க் பிஃபோர் 29/7 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்க உங்களுடைய ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில அப்ளை பண்ணிருந்தீங்க, ரேங்க் லிஸ்ட்ல உங்க பெயர்கள் இல்ல அல்லது இருக்குது அப்படின்னாலுமே உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதற்கு தேவையான ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் 29ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும். தமிழ்நாடு ஒரு டேட் கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நமக்கு வந்து கேரளாலையும் இதே ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் ரேங்க் லிஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க, இதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருப்போம். அதே மாதிரி என்ஆர்ஐக்கும் தமிழோடு சில மாணவர்கள் போட்டிருப்பாங்க. என்ஆர்ஐக்குரிய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ஆர்ஐல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கிறது 3 காலேஜ் தான். ஆனா நமக்கு 296 பேர் என்ஆர்ஐக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் சில இடத்துல பாருங்களேன், சில சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க, டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்களா, அதுக்கு பாருங்க சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்டார் மார்க் கொடுத்ததுக்கு வந்து சப்மிட் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். உங்க பேருக்கு பக்கத்துல ஏதாவது சிம்பிளோ லெட்டரோ ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க ரீசப்மிட் பண்ணணும். இது டிராஃப்ட் லிஸ்ட் தான், ஃபைனல் லிஸ்ட் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. வி ஆஸ் அ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பாண்டிச்சேரியில ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மணக்குள விநாயகர் மட்டும்தான் ஓப்பனா இருக்கும். தேர்ட் ரவுண்ட்ல தான் பிம்ஸும் வெங்கடேஸ்வராவும் ஜெனரல் கேண்டிடேட்ஸுக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு அல்லது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? வேகன்சி இருந்துச்சுன்னா வரும். ஸோ அப்போ இதுதான் இங்க இருக்கிற ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒட்டுமொத்தமா பாண்டிச்சேரியினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 5242 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. 3 காலேஜுக்கு 3 காலேஜினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 5242. இதுல பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேற ஸ்டேட்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ காம்படிஷன் பாண்டிச்சேரியிலையும் ஜாஸ்தியாகத்தான் இருக்கு. 557 மார்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கு. அதே இது கவர்மெண்ட் கோட்டாக்கு பாருங்க. கவர்மெண்ட் கோட்டால பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தானே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1437 பேர் தான். ஸோ சிமிலர்லி கவர்மெண்ட் கோட்டாவை விட மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பொதுவாகவே நம்பர் அப்ளிகேஷன் கம்மியா தான் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1437 பேர்.
மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சிமிலர்லி ஒரு 1500 பேர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருந்தா பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸா இருப்பாங்க. அல்லது ரேஷியோ படி பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸா அப்ளை பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல எவ்வளவு பேர் அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால காம்படிஷனை காட்டுறேன் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்றதுனாலதான் 5642 அப்ளிகேஷன் வந்திருக்கு. சோ மணக்கல விநாயகர்ல எனக்கு அங்க கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அங்கேயும் டஃப்பான காம்படிஷன் இருக்குங்கிறத ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற யோசனையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாண்டிச்சேரியோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது கேரளாவோ கர்நாடகாவோ வேற ஸ்டேட் எந்த இது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஒருவேளை அப்ராட்ல போய் படிக்கிறதாக இருந்தாலும் நல்ல கண்ட்ரீஸா சூஸ் பண்ணி போய் படிங்க. அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் பத்தி ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அப்ராட்ல என்எம்சி நார்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை கொடுப்பாங்க. அதன் மூலமா நீங்க அந்த கண்ட்ரீஸ்ல அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யலாம். இப்போ கேரளாவுடைய ப்ராசஸ் சரிங்களா. கேரளாலையும் இதே மாதிரி ஒரு டிராஃப்ட் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவுடைய வெப்சைட்ல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ஒரு நோட்டிபிகேஷன் நேற்றுக்கு வந்திருக்கு. ஸோ 25/7 நமக்கு மெடிக்கல் அலைடு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல நமக்கு முக்கியமான ஒரு டேட் என்ன, இன்னைக்குள்ள 26ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்குள்ள, இது நேற்றுக்கே நம்ம போட்டிருக்கணும், பட் நேற்றுக்கு ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல வந்ததுனால என்னால உடனே வீடியோவை பதிவு செய்ய முடியல. ஸோ இந்த இடத்துல நமக்கு தமிழ்நாடு மாதிரியே கேரளாலையும் பாண்டிச்சேரி மேலேயே கேரளாலையும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடாவது கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, இவங்க கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க கேரளா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சுன்னா அவங்களை ரீச் அவுட் பண்ண வேண்டியது வந்து இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸை அனுப்ப வேண்டி இருக்கும் சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேரளாவுடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.